Good day to all. Today, just we are going to discuss about which branch has bright future in engineering. ஸோ பொறியியல் கல்லூரியில் சிறந்த படிப்பு எது அப்படிங்கிறத பத்தி ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இன்ஜினியரிங்ல என்னென்ன பிரான்ச்சஸ் அனாயினஸ்டி கீழே இருக்கு, அந்த பிரான்ச்சஸ்ல ஓவராலா நான் எல்லா பிரான்ச்சும் பார்க்க போறதுல ஓவராலா பிரான்ச்சஸ்க்கு எந்த மாதிரி ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு 420 காலேஜஸ் இருக்கு. 420 காலேஜஸ்லயும் டிஃப்ரெண்ட் ஒரு 51 ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சிஸ்டம் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஏஎம்எல் இருக்கு, இல்ல சில காலேஜஸ் ஏஎம்எல் தனியா இருக்கு, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ஒரு 13 கோர்ஸ் இருக்கு. அதுல ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படி விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிற 10 கோர்சஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ். அது எப்படின்னா தசாவரத்துல வர கமல் கேரக்டர் மாதிரி ஒருத்தர் தான், ஆனா 10 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ்ல இருக்கிறாங்க. ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குங்கிற பின்னாடி பார்ப்போம். இது மட்டும் தான் இன்ஜினியரிங்கான்னு பாத்தீங்கன்னா, இது இல்லாம என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இருக்கும், தட் இஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரானிக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு கெமிக்கல் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோ டெக்னாலஜி இருக்கு, பாலிமர் டெக்னாலஜி இருக்கு, பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்கு, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கு, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்கு, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, paramedical technology, pharmaceutical technology, then petrochemical engineering, food technology, handloom and textile technology, biotechnology and biochemical engineering. இந்த courses எல்லாம் related to chemical இருக்கு. Then aeronautical engineering, automobile engineering, marine engineering, mechanical engineering, production engineering, material science and engineering, manufacturing engineering, industrial engineering and management, mechatronics engineering, mechanical and automation engineering. அது ரெண்டும் ஒண்ணுதான். மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு 3 ஆக்டர்கள் நிக்கிற மாதிரி எல்லாமே ஒண்ணுதான். தென் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்சஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது இல்லாம சிவில் ரிலேட்டட் கோர்சஸ் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அது இல்லாம ஃபியூ காலேஜஸ் நவ் ஆல்மோஸ்ட் 20+ காலேஜஸ் தேர் ஆஃபரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ அது சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். இந்த மாதிரி ஒரு 50 டிஃபரெண்ட் கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒரு 410 420 காலேஜஸ்ல இருக்கு. ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் வந்த யாரை கேட்டீங்கனாலும் என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ். நான் வந்து ஏஐடிஎஸ் படிக்க போறேன், எனக்கு ஸ்கோப் எப்படி இருக்கும்னு கேட்பேன். ஸோ ஏஐடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கோப் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு, இல்லாமலாம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் நினைக்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ மொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு லட்சம் சீட் இருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங்ல இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் கவுன்சிலிங், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2,20,000 சீட்டு பக்கமா இன்ஜினியரிங்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரும், சில காலேஜஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க, சில காலேஜஸ் இருக்கும். ஒரு 2,20,000 இன்ஜினியரிங் சீட்ஸ்ல ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 2/3 ஆஃப் சீட்ஸ் வந்து சிஎஸ்சி, அலைட் அண்ட் இசிஇ பிரான்ச்சஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது 1.5 லட்சம் சீட்டுக்கு பக்கமா நீங்க எந்த எலைட் காலேஜஸ், நீங்க கோயம்புத்தூர் பேஸ்ட் எலைட் காலேஜஸ் ஆர் சென்னை பேஸ்ட் எலைட் காலேஜஸ் போயிட்டு அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு 20 டிபார்ட்மெண்ட் காட்டுவாங்க. அதுல வந்து 10 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் தான் இருக்கும். ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து கோர் பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் ஒரு கிளாஸுக்கு மேல ஆஃபர் பண்ணுவாங்க, ஒரு யூனிட்னா 60. பட் மீதி இருக்கிற 10 கோர்ஸும் பாத்தீங்கன்னா மினிமம் 2 கிளாஸஸ் to 4 கிளாஸஸ் வரை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ டோட்டல் சீட்ல பாத்தீங்கன்னா 2/3 கம்ப்யூட்டர் சயின்ஸ், அலைட் அண்ட் இசிஇ இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா ஏஐ ஹேஸ் அ ஃபியூச்சர், எல்லாமே இருக்கும். பட் இவ்வளவு லேக்ஸ் ஆஃப் வருஷத்துக்கு 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட் வெளியில வந்தாங்க அப்படின்னா அந்த ஏஐ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மீதி இருக்கிற 1/3 தான் இப்போதைக்கு இன்ஜினியரிங்ல கோர்ல டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது ஒரு 10 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய ஏஐசிடி கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் நேம்ல 4 கிளாஸ்க்கு மேல போக முடியாது. இனிஷியலா ஒரு 5 வச்சிருந்தாங்கன்னா போயிருக்கலாம். அதாவது ஒரு 240 சீட்டுக்கு மேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல காலேஜஸ் ரன் பண்ண முடியாது.
பட் இப்ப இருக்கிற ரிவைஸ் கைட்லைன்ஸ்ல எனி நம்பர் ஆஃப் கிளாஸஸ் தே கேன் ஓப்பன் ஆர் க்ளோஸ். இது வந்து டீம் யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ற சிஸ்டத்தை ஏஐசிடி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலேஜஸ்ல இந்த ஏஐ மிஷின் லேர்னிங் சிஎஸ்டி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்ல புதுசாக ஆரம்பிச்ச கோர்சஸ்ல ஒவ்வொரு கிளாஸஸை க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வித்தின் 4 இயர்ஸ் நீங்க போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் அந்த கிளாஸ்ல இருக்கிற ஏஐடிஎஸ்ஓ ஏஎம்எல்ஓ இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒரு ஃபைனல் இயர்ல 120 பேர் இருப்பாங்க, தேர்ட் இயர்ல 150 பேர் இருப்பாங்க, செகண்ட் இயர்ல 60 பேர் இருப்பாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 60 பேர் இருப்பாங்க. ஸோ எல்லா காலேஜஸுமே தே நோ தட் இப்போ பிளேஸ்மெண்ட் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற காலத்துல இவ்வளோ நம்பர் ஆஃப் இவ்வளோ லேக்ஸ் ஆஃப் சீட்ஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் சீட்டுக்கு கண்டிப்பா வேலைக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஸ்கோப் இருக்கா இல்லையானா கண்டிப்பா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ பிரான்ச்சஸ்க்கு இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஷுட் ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ் இன் மேத்தமெட்டிக்ஸ். கோர் பிரான்ச்சஸ்க்கு மேக்ஸ் வேணும். பட் நீங்க ஏஐ எல்லாம் போறதுன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதுல எக்ஸல் ஆக முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ஜினியரா தான் வெளியில வர முடியும். ஸோ நீங்க அங்க போயிட்டு ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸா இருக்குது. நம்ம ரியல் லைஃப்ல பாக்குற சிஎஸ் அண்ட் ஏஐ எல்லாம் வேற, டூல்ஸ் வேற. நீங்க அங்க போய் லாஜிக்கலா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வேணும். அது இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கலாம். இல்லைன்னா யூ கேன் கோ வித் கோர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். இப்ப இந்த வருஷம் நீங்க எந்த காலேஜஸ் போயிட்டு நீங்க பிளேஸ்மெண்ட் ட்ரெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் சயின்ஸ், ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் ரிலேட்டட் பிரான்ச்சஸ், அதோட அலைட் பிரான்ச்சஸ் சிஎன்ஐ அந்த மாதிரி பிரான்ச்சஸ், இசிஇ, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எலைட் காலேஜஸ்லயும் சாஃப்ட்வேருக்கு முன்னாடி எல்லா காலேஜஸுமே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி வெரி லிமிட்டட். இப்போ கம்பெனிஸ் நீங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பெனியே இருக்காது. ஸோ மேனுஃபேக்சரிங் இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். எல்லாமே அப்படிதான். மேனுஃபேக்சரிங் செக்டார் ரிவால்வ் ஆகி தான் எல்லாமே இருக்கும். பேங்கிங் செக்டார் இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அந்த செக்டார்ஸுக்கு கண்டிப்பா கோர் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கோர் பிரான்ச்சஸ்க்கு ஈக்குவலைஸ் டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஏஐ இது வரைக்கும் குறையவே கிடையாது. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க எடுத்து பாருங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு ஈக்குவலா கோர் கம்பெனிஸ் எல்லா பிரான்ச்சஸும் எல்லா எலைட் காலேஜஸ்க்குமே வந்துடும். சேலரி பார்ட் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு டாப் காலேஜஸ்ல இருந்து எந்த காலேஜ் எடுத்தீங்கனாலும் அவங்க சொல்ற 10 lakhs per annum, 7.5 அதெல்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா. ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 3 lakhs per annum to 5 lakhs per annum இதுதான் வந்து ட்ரெண்ட். ஒரு ஸ்டார்டிங் சேலரி ஆவரேஜா நீங்க எந்த காலேஜ்ல முடிச்சு வந்தீங்கனாலும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 lakhs to மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் ஆவரேஜா கிடைக்கும். 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸப்ஷனல் கேண்டிடேட் 7 lakh per annum, 10 lakh per annum அப்படிங்கிறது ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். மீதி ஆவரேஜா 90% இந்த சேலரி தான் கிடைக்கும். இந்த சேலரி இன்னைக்கு கோர் எந்த பிரான்ச்லயும் மீட் பண்ண முடியும். எல்லா கோர் கம்பெனிஸும் தே ஆர் சர்ச்சிங் ஃபார் பொட்டன்ஷியல் இன்ஜினியர்ஸ். தே ஆர் நாட் கெட்டிங் பொட்டன்ஷியல். ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மெக்கானிக்கல், சிவில் எல்லாமே இப்போ இல்லவே கிடையாது. ஏன்னா இப்போ படிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி மினிமம் மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அவங்களுக்கு குட் குவாலிட்டி ஜாப்ஸ்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ சேலரி பார்ட்ல கோருக்கும் சாஃப்ட்வேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இப்போ கிடையவே கிடையாது என்ட்ரி லெவல்ல. அதே மாதிரி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சாலும் ஆல்மோஸ்ட் சேலரி மேட்சிங்ல தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. தென் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ் அண்ட் அலைட் பிரான்ச்சஸோட கோர் பிரான்ச்சஸ்க்கு நிறைய ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பெஸ்ட் யூ கேன் சூஸ் ஃபார் யுவர் கோர் பிரான்ச்சஸ். நான் வேலைக்கு தான் போக போறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ண போறேன், எனக்கு நல்ல மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டல் இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி கோ வித் சிஎஸ் அண்ட் ஏஐ. அது இல்லைங்கிற பட்சத்தில் ஃபியூச்சர்ல பிசினஸ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ வித் ட்ரிபிள் ஆர் மெக்கானிக்கல் ஆர் சிவில் ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிரான்ச்சஸ். நான் 51 பிரான்ச்சஸ்ல ஒரு 40 பிரான்ச்சஸ்ல மொத்தமாகவே 40,000 பேர் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதை ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடியாஸை கன்வெர்ட் பண்றது இருக்கு. ஸோ அதுல நீங்க ட்ரை பண்ணலாம். தென் இப்போ நான் ஏஐ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஏஐ அப்படிங்கிறது எல்லா பிரான்ச்லயும் ஏஐ அப்ளை பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே. நான் இப்போ யாரை கேட்டேன்னா வந்து ஏஐ படிக்கணும், ஏஐ படி, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ பிடிச்ச ஒரு ரோபோட்டிக்ஸ்னா ரோபோட்டிக்ஸ் எடு, மெக்கானிக்கல் மெக்கானிக்கல், அதுல எலக்டிவ்ஸ் போய் கண்டிப்பா இப்போ எல்லா காலேஜஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நைட்டிவ் ஸ்கீம் ஆஃபர் பண்ணுவாங்க எல்லா அட்டானமஸ் காலேஜஸ்லயும். ஸோ யூ கேன் ஹேவ் மைனர் எலக்டிவ்ஸ், மேஜர் எலக்டிவ்ஸ். அதுல வந்து நீங்க ஏஐ ரிலேட்டடா சப்ஜெக்ட்ஸ் எடுங்க, அதை படிங்க. உங்க டொமைன்ல ஏஐ கொண்டு வாங்க. அது வந்து இன் பாஸ்ட் அதான் இருக்கு, இன் ஃபியூச்சர் அதான் இருக்கு. பியூர் ஏஐ வச்சுட்டு நம்ம வேலை வாங்க முடியுங்கிறது கூட
வித் ரெஸ்பெக்ட் டு சம் கோர் இன்ஜினியரிங் உங்களோட டொமைன் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சூப்பரா நம்ம பிளேஸ் பண்ண முடியும், பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ட் ஃபார் மைனர் அண்ட் மேஜர் electives. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னா மார்க்கு தென் காலேஜ் டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. நல்ல காலேஜ்ல போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது ஓகே, பட் நல்ல காலேஜ்ல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஒய் காலேஜ்ல போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு அந்த எக்ஸ் காலேஜ்ல அதுக்கு ரிலவெண்டான கோர்சஸ் கண்டிப்பா நீங்க படிக்கலாம். அதுக்கு படிச்சாலும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதுல ஒன்றும் கிடையாது. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வேலைக்கு போகணும், ட்ரிபிள் முடிச்சா ட்ரிபிள் தான் வேலைக்கு போகணும். ட்ரிபிள் முடிச்ச பசங்க 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் கோ ஃபார் ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். ஸோ அது மாதிரி போக முடியும். அதுக்கு என்னன்னா நீங்க உள்ள வந்து யூ கேன் சூஸ் electives லைக் தட். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை கண்டிப்பா கோர் டொமைன்ஸ்ல டெவலப் பண்ணாலே போதும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸும் பாத்தீங்கன்னா பேசிக் C++, பைத்தான் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கம்பல்சரி கொடுப்பாங்க. அதை பண்ணினாலே ஃபியூச்சர்ல ஆல்மோஸ்ட் யூ வில் கெட் ஜாப்ஸ். செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா ரினியூவல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இன்ஜினியர்ஸ் இல்லைங்கிறதா அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இது வந்து எப்பயுமே இந்த டொமைன்ஸை பொறுத்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையவே கிடையாது, கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க ட்ரிபிள் படிச்சாலோ மெக்கானிக்கல் படிச்சாலோ சிவில் படிச்சாலோ வேலை இல்லைங்கிறதெல்லாம் கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கெமிக்கல், ஃபார்மா, பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்து பாருங்க. இப்போ நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிற காலேஜஸ்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப கம்மியான கெமிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருக்கும். பட் அந்த காலேஜஸ்லயும் பிளேஸ்மெண்ட்டை போய் எடுத்து பாருங்க, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் கூட அதிகமான பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்திருப்பாங்க. பிகாஸ் தட் மச் கம்பெனிஸ் ஆர் தேர், தே லேக் பொட்டன்ஷியல் இன்ஜினியர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, நீங்க மார்க் எடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடின்னு போய் இந்த 1.5 லட்சம் பேர்ல போய் ஜாயின் பண்ண போறீங்களா, மீதி இருக்கிற 50,000 பேர்ல போய் ஜாயின் பண்ண போறீங்க தான் கொஸ்டின் மார்க். நீங்க அந்த 50,000 பேர்ல இருந்தாலும் அந்த 1 லட்சம் பேர் சாதிக்கிறத விட அதிகமா சாதிக்க முடியும். ஸோ அது இல்லாம ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ்க்கு பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க சிஎஸ்க்கு இல்லைன்னா கேட்காதீங்க, சிஎஸ்க்கு இருக்கும். சிஎஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து கோர் டொமைன்ஸ்ல நீங்க கேட் குவாலிஃபை ஆனீங்கனாலே போதும். ஈஸியா ஐஐடிஸ்ல இன்னைக்கு 16,000 to 80,000 ஸ்டைஃபண்டோட எம்டெக் படிக்க முடியும். இல்ல நீங்க ப்ராஜெக்ட் அசோசியேட்டா ஜாயின் பண்றதுக்கு அவங்க வச்சிருக்க நாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் குவாலிஃபைட் பி கேண்டிடேட். அந்த கேண்டிடேட் இருந்தால் 30,000 ஸ்டார்டிங்ல போய் உங்களால வந்து ஒரு ஜேஆர்எஃப் ஜாயின் பண்ணி எம்எஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு 4 இயர்ஸ்ல வந்து எம்எஸ் பிளஸ் பிஹெச்டி முடிச்சுட்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க அப்ராட்ல போய் எடுத்து பாருங்க. உங்களோட கோர் செக்டார்ஸ்ல ஹையர் ஸ்டடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜேஆர்எஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட அதிகபட்சமா இருக்கும். தென் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன்லாம் படிக்கலாமான்னு கேட்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் கம்பல்சரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வச்சிருக்கோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஃபேக்கல்டி ரெக்ரூட்மெண்ட்ஸ் போட்டாங்கன்னா எடுத்து பாருங்க, மெக்கானிக்கல்ல லேடிஸ்க்கு தனி கோட்டா ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ ஈஸியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி வந்து கோர் டொமைன்ஸ் போகும்போது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அதோட கோர்ல தான் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா கண்டிப்பா ஓப்பன் ஆகும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா எலிஜிபிள் இருக்கும். பட் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேட்ச் ஆகுமானா ஆகவே ஆகாது. ஈவன் மெக்காட்ரானிக்ஸ் படிச்சுட்டு மெக்கானிக்கலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் லாங் வே டு டிராவல் டு கெட் எலிஜிபிலிட்டி இன் ஆல் கவர்மெண்ட் ஜாப் செக்டார்ஸ். அது கஷ்டம். ஸோ ஓவரால் என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிற இன்ஜினியரிங்கை பொறுத்த அளவுக்கு சிம்பிள். 2 லட்சம் சீட்ல 1.5 லட்சம் சீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே ஃபில் ஆகுது, மீதி இருக்கிற 50,000 தான் வந்து அந்த கோர்ஸ் ஃபில் ஆகுது. ஆனா 50,000 பேர்த்துக்கும் அந்த 1 லட்சம் பேருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதோட அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒண்ணு யூ வாண்ட் டு பிராக்டிஸ் வெல் இன் யுவர் கோர். இது பண்ணாலே போதும். எந்த பிரான்ச் படிக்கணும்னு முக்கியம் இல்லை, நீங்க எப்படி படிக்கிற அதுல எப்படி பண்றேன்னு தான். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு பொட்டன்ஷியல் காலேஜ்னு பாருங்க. அந்த காலேஜில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனாலும் கோர் பிரான்ச்சஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பெஸ்ட் ஃபியூச்சர் அமையும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு இதுக்கு ரிலவெண்டா ஏதாவது டவுட்ஸ் இது என்னை பத்தி வேற டிட் மை யூஜி, பிஜி, பிஹெச்டி அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கு ரிலவெண்டா டவுட்ஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்கோப்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் டு திஸ் நம்பர். தேங்க்யூ.